வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆட்டுக்குடல். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா நீங்கள் தண்ணியில் வந்துட்டு அலசி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இது கூட நம்ம டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அலசி எடுங்க. குடலில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராது. கிரேவியும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு கூட நீங்கள் அதில் அலசி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குடல் கறியை சேர்த்துக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடல் கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5-6 விசில் வரைக்கும் விடலாம். ஸோ விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வர கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் 350 கிராம், பட்டை, கிராம்பு, கசகசா, 10 வரமிளகாய், சீரகம், மிளகு, அரிசி, கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வானலில் அரிசி ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, இதெல்லாம் நம்ம நான்வெஜ்ஜுக்கு சேர்க்குற பட்டை கிராம்பை விட குடல் குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடயே கசகசா, சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 வரமிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன் நான். அதில் தான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஆனியன் நல்லா நமக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடர் ரெண்டுத்தையும் வந்து ஒரே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட்டோடையே நான் பொட்டுக்கல்ல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எனக்கு குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சி எடுத்துடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த குடல்கறி வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அகைன் வந்து ஒரு 4 to 5 விசில்ஸ் விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் கறி மசால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச மசாலா. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டிஃபனுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இல்லை ரைஸுக்கு நல்லா கிரேவி வந்து திக்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துடலாம். ஸோ மசாலா நல்லா வெந்து ஸ்மெல் வருது. நாங்கள் டிஃபனுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா தாளித்து நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். சண்டே மார்னிங் இட்லி குடல் குழம்பு சூப்பர் காம்பினேஷன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சுட சுட இட்லியும் குடல் குழம்பும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.